பின்னாடியே போலீஸ் ஸ்டேஷன் போன அவனுடைய பொண்டாட்டியும் மிரட்டி வெளியில விரட்டி விட்டுறாங்க. நைட் எல்லாம் வச்சு அவனை ஆடி நடிச்சு உரிச்சிடுறாங்க. மார்னிங் அவனை கோர்ட்ல சப்மிட் பண்ணி வெளியில விடுறப்ப அவன் பொண்டாட்டி அவனை பாக்குறா. ரொம்பவுமே பரிதாபமான நிலையில நடந்தது கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு மறுபடியும் அவங்க ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச நாளுக்குள்ளேயே அவன் அடிக்கிற வீடியோ டிவில எல்லாம் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய பிரச்சனை. அதே டைம் அவனோட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வேற ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அவனுக்கு போன் வருது. ரொம்ப யோசிச்ச ஹீரோவும் ஹீரோயினும் இங்க இருந்து வெளிநாடு போய் எப்படியாவது பொழைச்சுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஹீரோ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போறான். அங்க அவனை அடிச்ச அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் இருக்கிறாங்க. அங்க ஹீரோ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மிரட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்க ட்ரை பண்றாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்து அவன் ரொம்பவுமே மன உடைஞ்சு போயிட்டு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்ன எதுவுமே எழுதாம பேப்பரை கசக்கி கிழிச்சு தூக்கி போட்டு ஹீரோ பண்றத பார்த்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், நீ எங்க போனாலும் என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்லாம உன்னோட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனே முடியாது, வெளிநாடு போனா கூட அது நான் நினைச்சாதான் நடக்கணும், மிரட்டி வெளியில விரட்டி விட்டுரு. இந்த தப்புமே பண்ணாத நம்மள ஏன் இந்த போலீஸ் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஹீரோ கோபத்துல கொந்தளிச்சிடறான். நடந்ததெல்லாம் யோசிச்சு வெக்ஸான ஹீரோ கோபத்துல மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஹீரோ மறுபடியும் வரத பார்த்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், நான் தான் சொன்னல என்னோட தயவுனால எங்கேயுமே போக முடியாது, அதனால நான் சொல்றத அப்படியே எழுதி கொடுத்துட்டு கிளம்பு, சொல்றதை கேட்டு அப்படியே நடக்கலாட்டி நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை வாழ விட மாட்டேன், ஒழுங்கா நான் சொல்றதை எழுதி கொடுன்னு மிரட்டுறான். கோபத்துல கொந்தளிச்ச ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்துல இருந்த சேர் எடுத்து இன்ஸ்பெக்டர் தலையிலே அடிச்சிடறான். நடந்த சம்பவத்துல பலமா அடிபட்டதுனால இன்ஸ்பெக்டர் எழவே முடியாம மயங்கிடுறாரு. நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த என்ன இது மாதிரி எல்லாம் பண்ண வச்சிட்டீங்களாடான்னு ஹீரோ அழுது புலம்புறான். நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்துட்டு இருந்த ஸ்டேஷன் போலீஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த ஏட்டையாவ பார்த்த நம்ம ஹீரோ, நீ தாண்டா இவ்வளவுக்கும் காரணம், அன்னைக்கு நீ மட்டும் என்னோட வண்டியை விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனையில நான் மாட்டிருப்பேன், தேவையில்லாம என்னோட வண்டியை பிடிச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையில நீ தான் என்ன மாட்டி விட்டுட்ட. ஏட்டையாவ ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு அடி